இப்ப வந்துட்டு போனால என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொல்லிச்சு? டேய் துரை, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. குப்பையில கிடக்கிற மாணிக்கம் ஒருத்தனுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், குப்பத்துல பிறந்த கண்ணம்மா கிடைக்க மாட்டா. அவன் உனக்கு காதலியா கிடைச்சிருக்கிற நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். உங்க காதல் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போச்சு. அதே அலைங்க எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு? என்ன என்ன சொல்லிச்சு? அடியே கண்ணம்மா, நீ தான் துரைய ரொம்ப நாளா காதலிக்கிற. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காதலர்களாவே இருக்க போறீங்க? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா என் முன்னால வந்து நெல்லுங்க, வாழ்த்துறோன்னு சொல்லிட்டு போச்சு. கண்ணம்மா இடைஞ்சலா இருக்கேன்னு நினைக்கிறியா? நீங்க இல்ல, உங்க அப்பா. எங்க அம்மாவுக்கு கல்யாணத்துல பூரண சம்மதம். எங்க அப்பா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சு கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரிதானே? எதுக்கு? சரிதான். இதுக்கு இல்ல, கல்யாணத்துக்கு. கண்ணம்மா சார் சார், இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளுங்கள. அப்பா அடா பாதி நீ அவிழ்றா. ஏண்டா மவனே, அந்த வண்டிய நம்ம ஒர்க் ஷாப்ல விட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சுல. இன்னைக்கு ட்ரையல் எடுத்து அதை சரி பார்த்து குடுக்கணுமா இல்லையா? ஏண்டா? ஆமாப்பா. காரை ரெடி பண்ணி குடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? ஆமான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சுத்தி இருந்தா என்னடா அர்த்தம்? நான் எங்கேயும் சுத்தலப்பா. சுத்தல எலாய், குப்பத்துக்காரி கண்ணம்மா பின்னாடி நீ சுத்தல, அவ உன் பின்னாடி சுத்துறாங்கறியா? எலாய், என்ன முடியாது. ஒழுங்கா முறையா வேலையை பார்க்கணும். இல்ல உங்களை பிச்சு காருக்கு ஒயரிங் பண்ணி போடுவேன். ஜாக்கிரதை. வண்டியில இருக்கிறேன், பின்னாடி வந்து தள்ளு. பள்ளத்தில் தள்ளி விட்டுடாதா. பாடவா போங்க. வா. தெருவெல்லாம் சுத்துறான் கண்ணா பின்னான்னு. என் மானுக்கு 2 இட்லி கூட. என் மவ கையில குடிக்க காசை. கண்ணம்மா, உன் கையால காசை வாங்கி போனி பண்றா கண்ணு. வரிசையா வாங்க வாங்க பையனுக்கா? ஐயோ பொண்ணுக்குங்க. ஆமா பொண்ணுக்கு தான், பொண்ணுக்கு தான். ஆமா எத்தனை மீட்டர்? ஐயோ நீங்க ஏங்க அளக்குறீங்க? அவன் டைட்டா தைச்சு போட்டுக்குவான். சரி சரி, ஆப்பக்கடை குப்பம்மா பொண்ணுக்கு ஒரு ரவிக்க துண்டு டைட்டா தைச்சு போட்டுக்குவா. அடுத்தது கண்ணம்மா, உங்க அம்மா ரவிக்க துண்டை கொடுத்தாச்சு, நீ என்ன கொடுக்க போற? வா வா. யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, இன்னும் மொட்டை கழுத்தோட அப்படியே நிக்கிறியே. அடே, குடும்ப கட்டுப்பாடு புத்தகம் மாப்பிள பொண்ணுக்கு. கண்ணம்மா, நானு மொய் எழுதி வைக்கிற வரைக்கும் நீ இங்கே இரு. உட்காந்துக்க. நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு, அங்கேயே உட்காரியா? அடுத்தது பூக்காரி ராணிபாலா. யாருக்கு? பொண்ணுக்கு. பொண்ணுக்கு ஒரு டம்ளர். அட நீங்க ஒண்ணு, பொண்ணுக்கு காபி கொண்டு வரேன். காபி வாங்கிட்டு போனா அப்படி எடுத்துட்டு போயேன். மொய் எழுதுற பக்கம் என்ன வேலை? போ போ போ. அடுத்தது பாப்பா மெக்கானிக் துறை. நீ ஏன்டா அலையிற? பழமா இந்த புடி. என்ன உன்னுடைய அன்பளிப்பு மாலையா? இத்த வாங்கி இன்னொருத்த போடணுமா? நீயே போடுறா. சொல்லுங்க. ஏம்பா அடுத்து அடுத்து கச்சேரி. கச்சேரி யாரு? பக்க மேலக்காரங்களா வந்தாங்க, பாடுறால மட்டும் காணோம். ஆமா வரலையா? ஆமா. நானு அது வரைக்கும் நான் அங்க இருக்க, வந்தவொன்னு கூப்பிடு. கண்ணம்மா சம்பந்தி, நீங்க ஏற்பாடு பண்றது ஏதாவது சரியா இருக்கா? ஒழுங்கா தான் ஏற்பாடு பெரிய கச்சேரியா இருக்கு. நீயே ஒரு பாட்டு பாடு. நான் மாட்டேன். வெத்தலை போடு. சாதாரண குப்பத்து பொம்பளை, ஆப்பக்கடை குப்பம்மா உன்னை இந்த தங்கப்பல் ரங்கப்ப சரிநிகர் சமானம் உட்காந்து வச்சு வெத்தலவா கொடுத்து பேசுறான்னா எனக்கு மனசு சரியில்லை. லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கிறேன் வீட்டுல, என்ன பிரயோஜனம்? எனக்கு வீட்டுல விளக்கேற்றி வைக்க முடியல. என்ன இல்லையா தெரியலையா? ஐயோ, குப்பத்து புத்தி ஒரு விட்டு போவதா? வீட்டுல விளக்கேற்றி வைக்க ஒரு லட்சுமி இல்லைன்ற, அதுக்கு தான் கண்ணம்மா வேணும்ன்ற. 5000 ரூபாய் பணம் தர்றேன். உன் பொண்ணு கண்ணம்மாவை எனக்கே கட்டி கொடுத்துரு. அதெல்லாம் கட்டாது. கட்டாதா? சரி 10000 ரூபாய் தர்றேன். இல்லையா கத்திரிக்காய் வியாபாரம் அது? இல்ல கண்ணம்மா வியாபாரம். 10000 பத்தாதா? 15000 ரூபாய் தர்றேன். அப்போது கட்டிட்டா. இந்த பாரியா, கார்த்திகை மாசத்து மின்னல் மாதிரி பளிச்சுன்னு ஒரு சிரிச்சிருக்கிறாளே என் மாவா, அந்த சிரிப்புக்கு சரியா போச்சு 15,000. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காரணம் நடக்கும்ல. சிரிப்புக்கு 15000 ரூபாயா? அப்புறம் பேச்சுக்கு தனியா, பாட்டுக்கு தனியா கேட்பியா? கேட்ட இல்லையா தப்பு? இந்த குப்பத்துல என் மவ மாதிரி ஒரு ரம்பை என் கண்ணுல காட்டு பாப்போம். நீ காலை நீட்டி வச்சே பேசு, நீட்டி வச்சே பேசு. இந்த பாரு, என்னால முடிஞ்சது 15000 சொன்னேன். சரி சரி, இந்த பாரு ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஏத்தாத. நான் 20000 ரூபாய் மொத்தமா தந்துடுறேன். கண்ணம்மாவை கொடுத்துரு. 20000? அவ சம்மதிக்க மாட்டாளே ஐயா. இப்பமா கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும். நீ என்ன பண்ற? நேர வீட்டுக்கு போற, உன் பொண்ணு மனசை கரைக்கிறேன். அதனால உனக்கு என்ன லாபம்ன்றியா? 20000 ரூபாய் பணம் உன் கைக்கு வரப்போகுது. நகரட்டெல்லாம் நீ போட்டுக்கலாம், பட்டு புடவையா உடுத்திக்கலாம்.
மிஞ்சி மிஞ்சி நீ என்ன 2-3 நாளைக்கு இருக்க போற, அதுக்குள்ள அனுபவிச்சிரு. 20,000 20,000 பாட்டு பாட சொன்னா கண்ணம்மா கண்ணம்மான்னு பாடினா என்ன அர்த்தம்? எங்க அம்மா வேற இருந்தாங்கல்ல. இருக்கட்டும், ஏன் கண்ணம்மா பத்தி நான் பாடினேன். உங்க கண்ணம்மான்னு சொல்றதுக்கு இன்னும் நீங்க எனக்கு 3 முடிச்ச போடலையே. போட்டா போச்சு. அப்படின்னா உங்க அப்பா சம்மதம் கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. இல்ல, என்னம்மா இது திடீர்னு என் மேல கோச்சுக்கிற? இப்ப என்ன நடந்தது? நடக்க கூடாது, ஏதாவது நடந்துருவான்னு நினைச்சு பயந்து தாண்டி உன கோச்சுக்கிறேன். இதோ பாருமா, அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காது. அப்படி ஒண்ணும் நடக்காது. நீ பேசுவடி, பெத்த எனக்குல தெரியும். சட்டி சுட்டுது கை விட்டுதுன்னு உங்க அப்பா மட்டும் சாமியாரா போகாம இருந்திருந்தா எனக்கு எந்த சஞ்சலமும் இல்ல. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி 4 எழுத்து படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேங்கிறது அந்த அங்காள பரமேஸ்வரர் தாண்டி அறிவா. இந்த பாரடி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெத்தவ வயசுல நெருப்பள்ளி கொட்டுட்டாதடி. என்னம்மா இது, நீ என்னமோ பேசிட்டு இருக்க? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்றேன். பண்ணிக்க வேண்டியதான், அதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? அப்பா, இத நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா என்ன வேண்டி சொல்றான்? அப்பா ஒண்ணும் சொல்லல, இவருதான் பயந்துகிட்டு கேட்காம இருக்கிறாரு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இந்த பாரடி, நான் ஒரு முடிவு வந்தாச்சு. என்ன முடிவு? வட்டி கடை தங்கப்பல் ரங்கப்பல்ல, ஆமா, அவன் உன் கல்யாணத்தை பத்தி பேசினான். மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாரு. அவனே மாப்பிள்ளைய வர்றேங்கிறான். அம்மா, சும்மா இல்லடி, 20,000 கொடுக்குறேங்கிறான். 20,000? ஆமாண்டி, பகல் பூரா மாடா உழைச்சாலும், ராத்திரி பூரா மாவா ஆட்டினாலும், விடிய காத்தால இட்லியா சுட்டு விட்டாலும் 200 நயா பைசாவை முழுசா பார்க்க முடியலையேடி. 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றானே அந்த தங்கப்பல் ரங்கப்ப. எவ்வளவு பெரிய மனுஷன். பெரிய மனுஷதாம்மா, வயசுல புத்தியில இல்ல. அந்த கிழவன் இது வரைக்கும் பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு தான் வட்டிக்கு பணம் கொடுத்தான். இப்ப பொண்ணுங்களுக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா? ஏழைங்க என்ன அவ்வளவு ஏகத்தாளமா போச்சா? ஏமா, அவன் தான் நெஞ்சும் கொலையும் அஞ்சாமல் சொன்னானா? அத நீயும் என்கிட்ட வந்து சொல்றீங்க. சொன்ன என்னடி, உன் மெக்கானிக் பையன் மாதிரி சும்மாவா கேட்டான்? ரொக்கமா 20,000 நம்ம ஜென்மத்துல மாங்காச பார்க்க முடியுமா? பரடி மகளே, நீ வாழ போறவோ, நான் வாழ்ந்து பார்த்தவோ, சொன்னதை கேட்டா சுகப்படுவேன். அம்மா, உன் மனசு இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதை விட விஷம் வச்சு என்ன கொன்னுடும். உன்னை கொல்றதுக்காக இம்மா பாடுபட்டு வளர்த்தேன். ஊர் உலகத்தை போல ஏன் பொண்ணு 4 நகை நட்டோட நல்லபடியா வாழணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? அதுக்கு இது வழி இல்லை. நாம பாடுபட்டு உழைச்சு சம்பாதிக்க பொண்ணுக்கு ஆபரணம் மானம் தாமா. எந்த மானம்? ஓலை குடிச்சில அண்ணாந்து பார்த்தா ஒத்தர தெரியுது அந்த மானமா? நீ ஒரு புரியாதபடி. காலங்காத்தால ரங்கப்பனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நல்ல யோசனை செய்யும். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப காலம் பூரா அந்த பைய கூடவே சுத்துறேங்கய்யா? இல்லம்மா, துரையை இங்க வர சொல்றேன், நீ அவர்கிட்ட பேசு. நான் என்னடி அவங்கிட்ட பேசுறது? அவங்க அப்பா வந்து முறையோட பொண்ணு கேட்க சொல்லு. கேட்டா நீ குடுத்துருவேல? ஓ, தாராளமா வெத்தலை பாக்கு வச்சு. அதுக்கு 3 நாள் அவகாசம். அவங்க அப்பா வரல, உன்னை தங்கப்பல் ரங்கப்பனுக்கே கட்டி கொடுத்துருவேன். மணி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் யானை வரும், ஆரஞ்சு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நீதான் வர்ற. என்ன குப்பமா விளையாடுறியா? நேற்று ராத்திரி உன் பொண்ணு கண்ணம்மாகிட்ட என்ன பத்தி சொல்ல சொன்னேன், சொன்னியா? சொன்னேன். என்னன்றா? மிரள்றான். வயசாயிடுச்சுல்ல? ஐயோ, இன்னும் வயசாகி போச்சுன்னா அப்புறம் கட்ட மாட்டா, பிரயோஜனப்படாது. அதனாலதான் சொல்றேன், காலகாலத்துல கட்டி கொடுத்துருன்னு. ஐயா, உனக்கு வயசாயிடுச்சுங்கிற ஐயா. அதுக்காக 20,000 ரூபாய் திறந்து காட்டா. இத பாருங்க, நீ அத்த மூடு, நீ இத்த மூடு. என்னங்க என்னங்க, குழாயில தண்ணி நின்னு போச்சு. அடே, வா ராணி வாலா. தெரு குழாயில தண்ணி நின்னா என்ன? உங்களுக்குன்னு குளிக்கிறதுக்குன்னு தனி மரவடம் தான் கட்டி வச்சிருக்கேன். அங்க போய் குளிங்க. இந்த நல்ல சமாச்சாரத்தை எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வேணாம். இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க எல்லாம் நடு ரோட்ல குழாய் கீழே உட்கார்ந்து குளிக்கிறது பிடிக்காம தானே தனியா ஒரு பாத்ரூம் கட்டி போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் நீ கூட வந்துருக்கியா? எல்லாரும் போய் நின்னு நிதானமா சோப்பெல்லாம் போட்டு குளிக்கணும். இல்ல நானு நீ கிழிச்ச 50 வருஷமா குடிக்கிற, நான் அழுக்கா போச்சு போட்டே போகல. 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். இப்ப போனால துள்ளிட்டு மான மாதிரி ராணி பாலா அவங்க அப்பா சரி விட்டான். உன் பொண்ணுக்கு 20,000 ரூபாய் தர்றேன். அது எவ்வளவு வித்தியாசம்? உன் பொண்ணு கண்ணு குட்டி, இது பன்னி குட்டி.
நம்ம தங்கப்பல் ரங்கப்ப எங்க வந்த? உன் கூட கொஞ்சம் பேசணும். வேலை இருக்கா? வேலை இருக்கு. உள்ள அப்பா இருக்காரு. வட்டி கடை தங்கப்பல் ரங்கப்பனுக்கு உன் கண்ணம்மாவை விலைக்கு விற்க போறா அவன் அம்மா. ஏய் தோற மாறாங்க. ஏதோ வந்து போப்பா பூலாம் போ. ஏங்க இது சரியில்லைங்க. சரியா தந்தா இல்ல, அதனால நான் இழுத்துட்டு போறேன். வா ஏண்டி கலரா, உன் பையனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்க, இப்ப என்ன சொல்ற? என்னடா துரை? ஒண்ணு இல்லம்மா, அந்த பூக்கார பொண்ணு வந்து அவங்க குடும்பத்தாரார பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தது. இவர் பெரிய பஞ்சாயத்து அதிகாரி. எவனவனோ போன வந்தவன் அவன் வண்டி எல்லாம் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன வண்டியை போட்டு வரைக்கிறீங்க? பின்ன என் வண்டி ரிப்பேர் பார்க்காம இந்த வண்டியை பாக்குறீங்களே, பேசாம என் வண்டியை விடு, நான் நேரா வேற மெக்கானிக் ஷாப்புக்கு போறேன். இருங்க, என்ன ட்ரபிள்? ஸ்டார்டிங் ட்ரபிள். நகர மாட்டேங்குது. நான் நகர்த்துறேன் சார். நான் ஸ்டார்ட் பண்றேன். டோன்ட் வரி. என்ன டோன்ட் வரி? இருங்க. ஏண்டா ரங்கப்பன் சார் வண்டியா எவன்டா வேலை செஞ்சது? எவன்டா? சொல்லுங்க. நம்ம தொலைறாங்க. நம்ம தொலை வாய தொலை. பெத்து வச்சிருக்க புண்ணாக்கு மாதிரி ஒரு புள்ளைய. அவனுக்கு என்ன ரோஜு சுத்தாண்டா? குப்பம் பூரா. எனக்கு இந்த பேரெல்லாம் கெடுத்து முடியல. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. உனக்கு வேலையே கிடையாது. நீங்க பத்திரமா போய் சாருங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன நடக்குது நீயே பாரு. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் வெளியே எடுத்துட்ட. இப்ப என்ன பண்ண சொல்ற? கொஞ்சம் தள்ளி விட முடியுமா? இப்படி உட்கார். பக்கிரையா, இவளுக்கு யார் என்ன மந்திரம் போட்டிருக்காங்க கண்டுபிடி. குப்பம்மா, இந்த உலகத்துல மந்திரமாவது தந்திரமாவது. மந்திரம்னா மனத்திறம். மந்திரம் ஒன்னு அடையணும்னு தீவிரமா நினைச்சா அதை அடைஞ்சே தீரலாம். நினைச்சது முடியுமா முடியாதுன்னு சந்தேகப்படக்கூடாது. முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், நிச்சயமா முடியும். தந்திரம் தன் திறம். தன் திறத்தால மற்றவங்களை ஏமாத்துறது. குப்பமா, ஏய் உன் வியாபாரத்தை கவனிய. என் மான மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்குது. இந்த மெக்கானிக் பையன் என்கிட்ட சவால் விடுறான். பொழுது சாயறதுக்கு முன்னால உன் பொண்ணு கண்ணம்மாவை கடத்திட்டு போயிடுவேன்னு சபதம் போடுறான் என்கிட்ட. குப்பமா, 20,000 தானே தரேன்னு சொன்னேன். பத்தலையா? 30,000 ரூபாய் தரேன். அதுவும் பத்தலையா? என் வீடு வாசல் காணி பூமி காரு கீரு கோட்டு பேட்டி எல்லாம் தரேன். உன் பொண்ணை கூட நீங்க விடு, இல்ல அந்த பிச்சைக்காரன் உன் பொண்ணை தள்ளிட்டு போயிடுவான். எல்லாம் இல்லாம உயிர் போகுமா ஐயா? என் மகளை எப்படி கொண்டு போறான்னு பாக்குறேன். நீ பாத்துட்டு தான் இருப்ப. டேய், நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்னமோ சவால் விட்டியாமல சவால். என் மகளை கொண்டு போறேன்னு எப்படா கொண்டு போவேன்? என்ன புத்தகம் கட்டுறியா? குப்பமா, நீங்க முந்தானி சொல்லு. என்ன முறைக்கிறான் உண்டாதியா? மொத்தியா? என்னடா என்னடா நல்லா இருந்துட்டாங்க. துரை, உனக்கு ஏன் இந்த வம்பு? அந்த கிட்ட காசு இருக்கு, இந்த மாட்ட பொண்ணு இருக்கு. இதுக்கு இடையில நீ யாரு நான் யாரு? ஏய், என்னடி வியாக்கியானம் பண்ற? எங்களை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? குப்பம்மா, உன் மகளை அடக்கு, இல்லாட்டி மேல பெரிய விவகாரமா போயிடும். மகளை கூட்டிக்கிட்டு துரை, தங்கத்தை விட்டுட்டு தகரத்து மேல ஆசை வைக்கிற எவடி தகரம்? நீ நாளைக்கு படிச்சிருக்கல? ஆமா, படிச்சு கிழிச்சா.
பையா, ஏண்டா துரை, உன்னால அடிக்க முடியுமா? நீ அடிச்சிருவியா? உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட மாட்டாங்க. அப்புறம் ஐயா துரை மாமியா வீட்டுல போய் 3 மாசம் 6 மாசம் கம்பியான வேண்டாம். அம்மா பேசாம படு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தூங்க வேண்டாம். என்னைய மிரட்டியா நீ? என்னமோ அறுக்க மாட்டாத விடுப்புல 58 அருவாளாம், குறைக்க தெரியாத வயலுக்கு போட்டி எதுக்குடி? அந்த வெறும் பயில கட்டிக்கிறேங்கிறிய, அவன் உன்னை வச்சு குப்பை கட்டுவானா? எங்கடி போற? உன் தொண சைக்கிள வெளியில போய் தூங்குறேன். போட தலகாணிங்க படுறீங்க. என்னமோ போனா போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேல போறியே. நாளைக்கு சாயங்காலம் மயிலத்துக்கு போறோம். உனக்கு ரங்கப்பனுக்கு அங்க கல்யாணம். உன்னை படைச்சவனே வந்தாலும் இதை நிறுத்த முடியாது. உப்பம்மாவா கொக்கா மயிலே நான் இறங்கு போடுமா? போட வைக்கிறேன்டி. என்னமோ கண்ணாமூச்சி காட்டுறான், கண்ணாமூச்சி. யாருக்கு தட்டி கண்ணாமூச்சி? என்ன கண்ணம்மா பேசாமே உட்கார்ந்திருக்க? உங்க அப்பா என்ன சொன்னாரு? அவருடைய சம்மதத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு தான் முயற்சி பண்ண, நடக்கல. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்ன நான் மறந்துடணுமா? வீட்டை விட்டு வெளியே போடான. வீடு என்ன வீடு, உலகம் அதை விட பெருசு இல்லையா? ஏன் கண்ணம்மா அழறே? கண்ணம்மா, நான் சீக்கிரம் ஒரு வேலையில சேர்ந்து பணம் சம்பாதிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா அதே பணத்துக்காக என்ன தங்கப்பல் ரங்கப்பனுக்கு வித்துருவாங்க. அது எப்படி கண்ணம்மா? எங்க அப்பா சம்மதிக்காட்டி நான் சம்மதிக்கிறேன்னு உங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன். உங்க அப்பா இல்லைன்னா எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதோட நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து தெரிஞ்சா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. போறேன். எங்க கண்ணம்மா புறப்பட்டேன்? சாகிறதுக்கு. கண்ணம்மா, அத பாருங்க, அந்த அலைகள் இப்ப எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போகுது? காதல்ல தோல்வி அடைஞ்ச எத்தனையோ காதலர்களுக்கு நாங்க அடைக்கலம் கொடுத்திருக்கோம், நீயும் வந்துடுன்னு சொல்லிட்டு போகுது. கண்ணம்மா, நீயே என்னை விட்டு போறப்போ இந்த உலகத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நானும் சாக துணிஞ்சிட்டேன். என்னால நீங்க சாகணும். என்ன கண்ணம்மா இப்படி பேசுறேன்? வாழ்க்கையில என் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்ச நீ சாவுல மட்டும் என்ன பிரிக்கிறீங்க, இது நியாயமா? வா கண்ணம்மா, வா. அங்க பாருங்க. எங்க? அதோ ஒரு பாட்டில் மிதக்குது. கப்பல்ல இருந்து யாராவது குடிச்சிட்டு தூக்கி போட்டிருப்பா. இல்ல துரை, அதுக்குள்ள என்னமோ இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்களேன். உள்ள ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. கண்ணம்மா, திறக்கலாமா? என்ன இருக்கமா இருக்கு? நிகழும் 1954ஆம் ஆண்டு. 18 வருஷத்துக்கு முன்னாலே. அடே அப்பா, சென்னை அடையாறில் 5ஆம் எண் மகாலட்சுமி பவனத்தில் வசிக்கும் ஞானப்பிரகாசம் எழுதிய சொத்துரிமை உயில். எனக்கு நேரடி வாரிசு யாரும் இல்லாத காரணத்தால் என்னுடைய பங்களா, எஸ்டேட், மில் யாவற்றையும் இந்த பத்திரம் யார் கையில் கிடைக்கிறதோ அவருக்கு உரிமையாக்குகிறேன். என்னுடைய சொத்துக்களின் மதிப்பு
இன்றைய தேதியில் சுமார் 1 கோடி ரூபாய் ஆகும். அடே அப்பா! இந்த பத்திரத்தை எடுப்பவர் இதில் சாட்சி கையொப்பமிட்டிருக்கும் எனது வக்கீல் சாம்பசிவத்தை சந்தித்தால் அவர் கூட இருந்து எனது சொத்துக்களுக்கு உரிமையாக்குவார். இங்கனம் ஞானப்பிரகாசம். இது உண்மை நினைக்கிறீங்களா? ஏன் இருக்க கூடாது? சாக போற நேரத்துல இப்படி ஒரு சோதனையா? கண்ணம்மா போய் பார்த்தேன். யாரு? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க வக்கீல் சாம்பசிவத்தை பார்க்கணும். வக்கீல் சாம்பசிவத்தை நீங்க பாக்கணுமா? ஆமா. இருக்காரு போட்டோல, இவர் தான் சாட்சாத் சாம்பசிவம். அவரு காலமாயி 9 வருஷம் ஆகுது. இப்ப தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்தோம். அவரு இல்லீங்களா? கண்ணம்மா போலாமா? போகாம வேற என்ன செய்யுது? இதுல யார பாக்கணும்னு எழுதிருக்கோ அவரே போயிட்டாரே. எதுல என்ன எழுதிருக்கு? அது வந்து ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம். அப்படியா? ஏன் அவர் இல்லன்னா அவர் மகன் சின்ன வக்கீல் இருக்காரு சந்திரசேகர், அவர் பார்க்கலாமே. பார்க்கலாமே. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் இதை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். கூப்பிடுங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சொல்லுங்க? இந்த உயில் இந்த பாட்டிலுக்குள்ள இருந்தது. பாட்டில் கடல்ல மிதந்துகிட்டு இருந்தது. படிச்சு பாருங்க. என்ன கண்ணடிக்கிறாரு? ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு வலிப்பு. இந்த உயில படிச்சது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உடனே இங்க வரணும்னு தோணுச்சு. 1 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டதா தோணலையா? அது எப்படிங்க தோணும்? யாராவது வேணும்னு விளையாட்டா கூட எழுதி போட்டுக்கலாம் இல்லையா? இருந்தாலும் போய் பார்த்தா என்னன்னு தோணுச்சு. அப்போ நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். நிச்சயமா 1 கோடி ரூபாய் கிடைக்க போது நீங்க நினைச்சிருந்தா ஏமாந்து போயிருப்பீங்க. அதனால இப்போ நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். அப்போ கண்ணம்மா சொன்ன மாதிரி யாரோ விளையாட்டுக்காகத்தான் இதை எழுதி போட்டிருக்காங்களா? இது உண்மையான உயில் தான். அப்படியா? ஆனா இது ஒரு 5 வருஷம் முன்னாடி உங்க கைக்கு கிடைச்சிருந்தா கொஞ்சம் பலம் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ இந்த உயில எழுதின மிஸ்டர் ஞானப்பிரகாசம் இத வேற ஒருத்தர் பேர்ல மாத்தி எழுதிட்டார். இந்த உயில எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் யார் பேர்ல வேணாலும் மாத்தி எழுதலாம். இப்போ அவர் உயிரோட இருக்கார் இல்லைங்களா? இருக்கார். நல்ல ஆரோக்கியமா இருக்கார். இன்னும் 10 வருஷம் கூட இருக்க முடியும்னு நான் நம்புறேன். 10 வருஷம் நாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். ஆனா இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்ததுக்கு அவரை போய் பார்த்தா இவருக்கு ஒரு வேலையாவது போட்டு கொடுப்பாரு இல்லைங்களா? என்கிட்ட கூட ஒரு 4-5 தடவை கேட்டாரு, இந்த பாட்டில் உயில போட்டு கடல்ல போட்டமே அது என்ன ஆச்சுன்னு. நீங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் தானே? இனிமேதான் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். கேட்ட கேள்விக்கு பதில் ஆமா இல்ல. கணவனும் மனைவியும் தானே? இல்ல. இந்த உயில் உங்க 2 பேர்ல யாருக்கு சொந்தம்? ஏன் சார்? கண்ணம்மாவுக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, இவருக்கு தான் சொந்தம். நீ தானே பாட்டில முதல்ல பார்த்தா போதுமா? நீங்க தானே அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தீங்க. சரி சரி, உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் சார், அது எங்க 2 பேருக்குமே சொந்தமா இருக்க கூடாதா? கூடாது. உயில்ல என்ன எழுதிருக்கு? எடுப்பவர்னு தான் எழுதிருக்கு. எடுப்பவர்கள் எழுதலையே. அதனால ஒருத்தருக்கு தான் சொந்தமாக முடியும். உங்களுக்குள்ள டிசைட் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த உயில எழுதின ராஜா சார் ஞானப்பிரகாசுக்கு நான் போன் பண்ணிட்டு வரேன். சார், சாரி, யூ ஆர் ரியலி ஷ்ரூட். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் தான் உங்க வக்கீல் சந்திரசேகரன் பேசுறேன். எஸ் சார். சார், 18 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல போட்டீங்களா ஒரு பாட்டில், அதை எடுத்துட்டு ஒருத்தர் இங்க வந்திருக்காங்க. ஆமா சார். எஸ் சார். இது கூட்டு வந்துடுறேன் சார். வரட்டுறேன். தேங்க்யூ. சிரம் சிரம், என்ன முடிவு பண்ணீங்க? இந்த உயிருக்கு சொந்தக்காரி கண்ணம்மா தாங்க. ஏம்மா? அப்படின்னா நீ மட்டும் என் கூட வா. எங்க? மிஸ்டர் ஞானப்பிரகாசம் பங்களாவுக்கு. இவர் இல்லாம நான் வரமாட்டேன் சார். பயப்படாத, நான் உன்னை விழுங்கிட மாட்டேன். நிச்சயமா என்ன நீங்க விழுங்க முடியாது. உங்களுக்கு அவ்வளவு பெரிய வாய் இல்ல சார். You are a sweet mischievous girl. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு?
நானு குறும்புத்தனமான இனிப்பான பொண்ணா. சார், நாங்க ஏழைங்க தான், அப்படி எல்லாம் பேசாதீங்க, தப்பு. என்ன சொல்லிட்டப்போ? வாட் நான்சென்ஸ்! ஏதோ ஏழைங்களாச்சே ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இவ்வளவு தூரம் உங்களுக்கு. உங்க கையில இருக்கிற பேப்பர் வெறும் பொட்டல கட்டா வரும். கெட் அவுட். சார் 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 மன்னிச்சிடுங்க சார், அவர் ஏதோ தமாஷா பேசிட்டாரு. வாங்க சார். ஆல் ரைட். அவரை கூட்டிட்டு போறாங்க சார். அந்த ஆளு கூட்டு போறல எனக்கு ஒண்ணு இறஞ்சல்லம்மா. அந்த ஞான பிரகாஷ் இருக்காரு, ஒரு சரியான கிறுக்க. அனாவசியமான ஆளுங்களை கூட்டு போனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போயிடுமே தான் யோசிக்கிறேன். இல்ல சார், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேட்டு நடந்துக்கிறோம். சரி, அப்போ நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏதாவது பேச வேண்டியது வந்தா? நான் தான் வக்கீலாச்சே, அவருக்காக நானே பேசிடுறேன். என்ன? சரிங்க. போலாமா? மார்னிங் சார். ஐயா உங்களுக்கு உட்கார சொன்னார். என்ன எங்க வந்து நின்றுட்டு இருக்க? முன்னாடி வரீங்க. கண்ணம்மா, நீ முன்னாடி வாமா. ஓகே, பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். குட் மார்னிங் சார். கண்ணம்மா, நீ எங்க இங்க எஜமான பார்த்த வந்தியா? ஆமா, நீ இங்கதான் வேலை பாக்குறியா? ஆமா. எனக்கு கண்ணம்மா நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமே. வெரி குட், வெரி குட். எஜமா வர, எஜமா வர. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த பொண்ணு கிட்ட தான் உங்க உயிர் கிடைச்சது. வணக்கங்க. வணக்கம். அதே உயிர் 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி கடல்ல போட்ட அந்த உயிர் வேற யார் கையிலும் கிடைக்காம உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. யூ ஆர் வெரி வெரி லக்கி கேர்ள். உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. கண்ணம்மா, என்ன பார்த்தா ஒரு பெரிய பணக்காரன் வசதி படைச்சவன் தோணுதில்லை. வசதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேறம்மா. I am a rich man, no doubt, but a poor father. வசதி இருக்கம்மா, ஆனா நிம்மதி இல்லை. 18 வருஷத்துக்கு முந்தி நான் உயிர் எழுதி கடல்ல போட்டதுக்கும் அந்த உயிரோட கண்ணம்மாங்கிற பேரோட நீ என் முன்னாடி வந்ததுக்கும் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கர சம்பவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. பயங்கர சம்பவமா? ஆமா, ஆனா அதை பத்தி யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அதை சொல்லக்கூடிய துணிச்சலோ அதை நினைச்சு பார்க்கக்கூடிய தைரியமோ எனக்கு இல்லை. ஆமா. கண்ணம்மா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க, அப்பா சாமியாரா போயிட்டாரு. கூட பிறந்தவங்க? நான் ஒருத்தி தான். வீடு எங்க இருக்கு? சேர்வராயன் குப்பத்துல. சேர்வராயன் குப்பமா? உங்களுக்கு சொந்தமான பூமி தான் சார். வெரி குட், வெரி குட். கண்ணம்மா, இது வரைக்கும் என் குப்பத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்த, இந்த நிமிஷத்திலிருந்து என் மாளிகையில வாழ போறேன். கண்ணம்மா, உன்னை என் மகளா ஏத்துக்கிறதாக முடிவு செஞ்சிருக்கிறேன். இனிமே என் சொத்துக்களுக்கெல்லாம் நீதான் வாரிசு. சம்மதம் தானே? அம்மா, முடியாதுன்னு சொல்லிடாதம்மா. வாழ்க்கையில நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, நான் செத்த பிறகு என் பக்கத்துல உட்கார்ந்து பணத்துக்காக அழுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா. பாசத்துக்காக அழுகிற ஒரே ஒரு ஜீவன் வேணும். அதுக்காகத்தான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். முடியாதுன்னு சொல்லாதம்மா. சம்மதம் சொல்லு, சம்மதம் சொல்லுமா. இத பத்தி நான் அவர்கிட்ட பேசணும். இந்த விஷயத்துல இந்த ஆள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுங்கிறது என் கண்டிஷன். இந்த விஷயத்துல கண்ணம்மா யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இது என் மகளுக்கு நான் கொடுக்கிற பர்மிஷன். கண்ணம்மா, அவர்கிட்ட போய் பேசிட்டு வாமா. ஆனா முடிவு மட்டும்
சாதகமா இருக்கட்டும் இந்த தகப்பை எதிர்பார்க்கிறான். போய் மாமா. சேகர் சார், அந்த பையன் யாரு? கண்ணம்மாவுக்கு சொந்தமா? இல்ல சார், தெரிஞ்சவன். கடல்ல இருந்து பாட்டில் எடுக்க கண்ணம்மா உதவி செஞ்சவன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். சரி, அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பும். என்ன கண்ணம்மா யோசிக்கிறேன்? உண்மையிலே அவர் பிள்ளை பாசத்தால் துடிக்கிறார், நல்லா தெரியுது. துரை, அவர் ஒரு ஏழையா இருந்து பிள்ளை பாசுக்காக ஏங்கினார்னா அதை நாம ஏத்துக்கலாம். இது பணக்கார பாசமாச்சே. அதனால என்ன? பணக்கார பாசுங்கிறது குளத்து படித்துறையில படிஞ்சிருக்கிற பாசி மாதிரி. பார்க்காம காலை வச்சுட்டோம், உயிருக்கே ஆபத்து. யாருக்குமே கிடைக்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கிற நினைச்சு நீ சந்தோஷப்படணும். துரை, இதுல என்னுடைய சந்தோஷம் இல்ல முக்கியம். எனக்கு சந்தோஷம் தான். குருடனுக்கு பார்வைதானே முக்கியம். குருடனுக்கு கிடைக்கிற அந்த பார்வை பணங்கிற மின்னல் வெளிச்சத்துல பறி போயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். கண்டமா, உனக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பத்துல அப்படி எல்லாம் பேசுறேன். இதுக்கு சம்மதிச்சா இந்த இடத்துலயே இருக்க வேண்டி வந்துருவோம்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, இருக்கிற இடம் தான் மாறுதே தவிர இதயம் மாறிடாதே. எனக்கு இதயம்னு ஒண்ணு இருந்தா அது உங்களுக்காகத்தான். கண்டமா, நீ குப்பையில இருந்தாலும் கோபுரத்துல இருந்தாலும் நான் வந்து உன்னை பார்க்கத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, நீ பணக்காரி ஆயிட்டேங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உடனடியா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார். இதையெல்லாம் யோசனை பண்ணித்தான் நீ இதுக்கு சம்மதிக்கணும்னு சொல்றேன். அதுல வந்து நீ வாயே. கண்ணம்மா, என்னம்மா முடிவு பண்ண? உங்க மகளா வர கண்ணம்மா பேர்ல கோயில லட்சாட்சம் பண்ண சொல்லுங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் வாங்கி கொடுங்க. இன்னும் நல்ல காரியங்கள் என்னென்ன இருக்கோ அவ்வளவு செய்ய சொல்லுங்க. போங்க. நீ வாமா, வாமா, கண்ணம்மா.